அண்ணா வணக்கம். உங்க பேரு, இந்த ஃபார்ம் எங்க இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க. வணக்கம். நம்ம பிகேகே ஃபார்மில் இருந்து பேசுகிறேங்க. இது வந்து நம்ம ஈரோட்டிலேருந்து காங்கேயம் பழனி போகிற வழியில் இருக்குதுங்க. நல்லாந்தூளுங்கிற கிராமங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 1 இயராக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபார்மு. இதோட நோக்கம் என்னென்னா, நம்ம சிக்கா எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது சிக்கா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீடர் பார்த்திங்கன்னா பேரண்ட் ப்ரீடர் பார்த்திங்கன்னா எல்லாமே 4 கிலோ 5 கிலோ ரேஞ்சில் தான் மேல் ப்ரீடர் வச்சு போட்டுட்ருக்குறோம். விடை எல்லாமே 3 கிலோ 3.5 கிலோ ரேஞ்சில் தான் இருக்குங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1 மந்த் சிக்காவும் 2 மந்த் சிக்காவும் கொடுத்துட்ருக்கோம். பட் வந்து வரவங்க எல்லாமே எனக்கு 1 டே சிக்கா கேட்குறாங்க. 1 டே சிக் கொண்டு போய் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் காப்பாற்ற முடியாது. இது பார்த்திங்கன்னா நான் 7 டேஸில் F1ங்கிற டோஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டோஸ் பார்த்திங்கன்னா 15 டேஸில் ஒன்று கொடுப்பேன். இது எல்லாமே அம்மைங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி அம்மை ஊசி போடுறோம், அது மேண்டிட்டரி தான். ஏன்னா ஆர்கானிக்குன்னு சொல்கிறோம். ஆர்கானிக்குங்கிறதுக்கும் உங்களுக்கு கம்பல்சரி இந்த 2 கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 டேஸில் லசோட்டாங்கிறது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் டெலிவரியே கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க, எனக்கு வேணும்னு. அது யாராக இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 டோஸும் கொடுத்துட்டு தான் கொடுப்பேன். இல்லைன்னா நம்ம அதை வந்து உங்களால் வளர்த்த முடியாது 100%. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து கிளைமேட்டு, இப்போ மழை காலத்தில் மழை பெய்கிறது கிடையாதுங்க. எல்லாமே காலம் மாறி போயிடுது. ஸோ அதனால் வந்து நான் 1 மந்த் 2 மந்த்தாக கொடுத்துட்ருக்குறேங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சர் அட்மாஸ்பியர் தாங்க. நம்ம எல்லாமே குஞ்சு பொறிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா தாக்கோலியில் வச்சு தான் பொறிக்க வைக்கிறோம். எக்ஸஸாக இருந்து நான் மட்டும்தான் இன்குபேட்டர் வச்சுருக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த வெய்ய காலத்தில் முட்டையை உடச்சி குடிச்சிருது. ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால வந்து மீதி இருக்கிறதுக்கு இன்குபேட்டரை வச்சு தான் பொறிக்கிறோம். நமக்கு இன்குபேட்டரை வச்சு பொறிச்சா தப்பு கிடையாது. முட்டை தெளிவாக இருந்தால் நம்ம ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அவுட்புட் நல்லா இருக்கும். இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இங்கே எல்லாமே வேம்பு தான் வச்சுருக்குறேங்க. இது எதுக்குன்னா, ஒரு மருத்துவ குணம், ஒரு கூலிங் அட்மாஸ்பியர் கிடைக்கும். இது எல்லாமே நம்மளது மேலே அதே ஏறிக்கும். நான் எதுவுமே அடைக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் இது வந்து எல்லாமே பெருவடைங்க. இதே கிராஸ் கோழியாக இருந்தால் ஏதோ ஒன்று எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்டுக்கு வந்து சீக்கிரம் அவுட் ஆயிரும். இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் சிக்ஸ் வேணால் எனக்கு கூப்பிடலாம். மெடிசன் சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எப்படி வேணும், என்ன மாதிரி வேக்சின் போடணும்னு நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நிச்சயம் சொல்கிறேன். ஓகேங்கண்ணா, டீட்டெயிலாகவே சொல்கிறீங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தாய்க்கோழி வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்களா, பேரண்ட் ப்ரீடுன்னு வச்சுருக்கீங்க. இந்த பேரண்ட் ப்ரீடுக்கு எந்த மாதிரி வந்துட்டு தீவன முறைகள் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இந்த பேரண்ட் ப்ரீடுக்கு டிசீஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்க எந்த மாதிரி மெடிசன்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு? இது மந்த்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பவுடர் இருக்குங்க. அது நம்ம வாட்டரில் எல்லாருமே மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் மெடிக்கல்லே நீங்கள் யார் போனாலும் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்பப்போ நான் வேக்சின் போட்டுருவேன். 6 மந்த் 1 இயருக்கு ஒருக்க போட்டுறது தேவைப்படாது. சப்போஸ் இந்த ஏரியாவில் எல்லாம் நோய் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னாவே நம்ம முன்னாடியே நம்ம போட்டுக்குவோம். தீவனம்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான். அரிசியை ஊற வச்சு போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கழிச்சல்னு சொல்லுவாங்க. அது வந்துன்னா சீக்கிரம் வந்து கோழி வந்து சீக்கிரம் அவுட் ஆயிரும். தென் 2வது பார்த்தீங்கன்னா கம்பை ஊற வச்சு தான் போடுவேன். தென் 3வது கோதுமை ஊற வச்சு தான் போடுவோங்க. தென் பார்த்தீங்கன்னா நேச்சராக நம்ம வாழை தோட்டம் இருக்குது, வாழை மரம் இருக்குல்ல, நம்ம வாழை வெட்டினதுக்கப்புறம் அந்த அடித்தண்டு இருக்கும், அதை கொண்டாந்து இந்த மாதிரி அங்கங்கே நாங்கள் போட்டுருவோம். அதை பார்த்திங்கன்னா அது நான் 1 வாரத்துக்கு 10 நாளைக்கு அதை கொத்தி இன்டேக் எடுத்துக்கும். வாழை இலை, வாழைத்தண்டு, கீரை ஒரு வயல் தனியாக போட்டிருக்கிறேன். நம்மங்க செங்கீரை, பச்சைக்கீரை இருக்குதுங்க, அதுவும் கொண்டாந்து போட்டுருவேன் நான். இது வந்து ப்ரீடர்ஸ்க்கு உண்டான தீவனம். ஃபினிஷர் வைப்போம், அது வச்சாலும் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் தூய பெருவடை நாட்டுக்கோழிகள் அதிகமாக கம்பெனி ஃபீடர் எடுக்காது. நீங்கள் வச்சிங்கனாலுமே இருந்தாலும் நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன். வேணும்னா எடுத்துக்கும், வேண்டாம்னா முழுக்க நான் ஆர்கானிக் தீவனம் தான் கொடுக்குறேன் நான். ஓகேங்கண்ணா, இப்போ வந்துட்டு நீங்கள் தாய்க்கோழியில் வச்சு குஞ்சு பறிக்க வைக்கிறீங்க இல்லையா, இந்த ஒரு நாளில் இருந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு எந்த மாதிரி தீவனம் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கான தடுப்பு மருந்துகள் நீங்கள் சேல் பண்ணுற வரலும் அதை ஒரு பேட்ச் அப்படியே சொல்லிடுங்களேன். இப்போது குஞ்சு பொறிச்ச 21 நாளில் குஞ்சு வந்து வெளியே வந்துருங்க கம்ப்ளீட்டாக. முட்டை வச்ச நாள்லேருந்து 20 நாள் 21 நாளில் அது கோழியாக இருந்தாலும் சரி, இன்குபேட்டராக இருந்தாலும் சரி, ஒரே டைம் தான். பொறிச்ச உடனே நம்ம அதை அப்படியே தனி கூண்டு இருக்குது, கேஜ் இருக்குது, அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன்.
லைட்டிங்ஸ் போட்டு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். 7 நாளில் ஒரு டோஸ் ஒன்று இருக்குதுங்க. அது விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அம்மா இதெல்லாம் வராதுங்க. அதுக்கு முன்னாடியே நாட்டு சர்க்கரை உப்பு கலந்து வச்சேன்னா அந்த உடம்புல இருக்கிற வேஸ்ட்டு, இப்போ பிறந்த குழந்தை எப்படி மோஷன் போச்சுன்னா கொஞ்சம் டார்க்காக வரும், ஃப்ரீயாயிரும் உடம்பு. அதுக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரையும் உப்பும் தண்ணியில் கலந்து வைப்பேன். அந்த 7 நாளைக்கு முன்னாடியே இதை வச்சு எடுத்துருவேன். ஸோ வந்து கோழி வந்து குஞ்சு வந்து ஒரு தீனியை எடுத்துக்கிறதுக்கு வந்து அது உடம்பு ரெடி ஆகிக்கும், ஃப்ரீ ஆகிக்கும். அந்த குடல் வந்து சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. அதை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் F1 விடுவேன். தீனின்னு பார்த்தீங்கன்னா 2வது நாள் இருந்து F1 ப்ரீ ஸ்டார்டர் வச்சுருவேன். ஏன்னா அது அரிசி வந்து பொரிச்ச குஞ்சு எப்பவுமே சாப்பிட முடியாது. கண்டிப்பாக குழந்தை எப்படி எடுத்தோடனே பால் இருந்து தான் ஃபுட்டுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ வந்து ஸ்டார்டர் வந்து கம்பல்சரி வச்சுருவேன். 1 மாதங்கும் போது ஸ்டார்டர் கம்ப்ளீட் பண்ணிடும், நான் சேல் கொடுத்துருவேன். அப்புறம் வாங்கிட்டு போகிறவங்க நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் வச்சுக்க சொல்லிடுவோம் நான். ஓகேங்க. குஞ்சுங்களுக்கு ஸ்டார்டர் தான் மேண்டேட்டரி. அரிசி வைக்கலாம், என்னன்னா அதை கிரைண்ட் பண்ணி போடணும். கிரைண்ட் பண்ணி போட்டால் அது எடுத்துக்கிறதுல ஜீரண கோளாறு ஆயிடுது. ஸோ அதனால ஸ்டார்டர்ல இருந்து ஆரம்பம் குஞ்சுங்களுக்கு. ஓகே. ஆனால் இப்போது உங்ககிட்ட இருந்து ஒரு மாதம் குஞ்சே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்க, அவங்க இடத்துக்கு கொண்டு போனேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? எல்லாமே வாங்கிட்டு போகும்போதே சொல்லிடுவோங்க. இனிமேல் உங்களுக்கு ஸ்டார்டர் கம்பெனி ஃபீடர் தேவைப்படாது. 1 மந்த்துக்கு மேலே எக்ஸ்டர்னல் ஃபுட்டே கொடுக்கலாம். அரிசி கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம். ஆனால் ஊற வச்சு போடுங்க. ஊற வச்சு முளப்பு கட்டி போட்டிங்கன்னா கோழி நல்லா ஹெல்த்தியாக வரும். 3-4 மாதத்தில் நல்ல ஹைட்டு வந்துடும். ரிசல்ட்டு இப்போவுமே கொண்டாந்து சொல்லுவாங்க, நல்லா இருக்கு. என்னால் ஆர்டர் கொடுக்க முடியறதில்ல. இப்போதைக்கு நான் ஸ்மால் ஸ்கேலாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். போக போக உங்களோட சப்போர்ட்னால. ஓகேங்கண்ணா. இப்போது உங்ககிட்ட இருந்து சிக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இல்லைங்க, அது என்ன வெயிட் வரும்? நீங்கள் எங்கிட்ட இருந்து ஒரு 10 சிக் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, எனக்கு ஃபீமேல்னா இந்த சிக் கண்டிப்பாக இந்த வெயிட்டில் உங்களுக்கு கிடச்சிரும், மேல்னா இந்த வெயிட்டில் கிடச்சிரும்னா நீங்கள் 1 இயரில் இப்போ 1 மந்த் சிக் எங்கிட்ட வாங்கிட்டு போகும்போது 250 கிராம்லேருந்து 300 கிராம், அதாவது ஒரு 1/4 கிலோ வந்துடும். 2 மந்த்தாகவும் கேட்குறாங்க. 2 மந்த் வந்து ஒரு 350லேருந்து 400 கிராம் வந்துடும் இங்கே எங்கிட்ட இருக்கும் போதையே. நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 6 to 7 மந்த்தில் 1.5 kg வந்துடுங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற தீவனத்தை பொறுத்துங்க. தீவனம் இல்லைங்காமல் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் வெயிட் ஏறும். இதே கோழிக்கு நம்ம முட்டைக்காக மேல் பிரீடருக்கு அதிக தீவனம் கொடுக்காதீங்க, சீக்கிரம் வெயிட் ஏறிடும். சீக்கிரம் வெயிட் ஏறிச்சுன்னா அது வந்து பிரீடருக்கு செட் ஆகாது. அதுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை மட்டும் தீவனம் வச்சுருங்க. சீக்கிரம் வெயிட் ஏறிச்சுன்னா அது பிரீடருக்கு செட் ஆகாது. இதே மீட் பர்பஸுக்கு ஓகே. சீக்கிரம் வெயிட் அட்டைன் ஆகணும்னா தீவனம் வச்சுக்கிட்டே இருங்க. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கு வந்து கொடுக்குறீங்கல்லங்க, ஆமாங்க. ப்ரீ புக்கிங் அந்த மாதிரி தான் கொடுக்குறீங்களா, இல்லை நார்மல் கால் பண்ணால் என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த மாதிரி தான்? ப்ரீ புக்கிங்னா இப்போ எப்படின்னா, இப்போ ரெகுலராக வாங்குறவங்க வாங்கிட்டு போய் எனக்கு அடுத்த மாதம் இதே மாதிரி 10 வேணும்னா அப்போவே புக் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் கூப்பிட்றவங்களுக்கு எங்கிட்ட இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியுங்க. இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டுருவேன். சரி நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த டேட்டில் வாங்கிக்கலாம். நான் வந்தே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்கனாலும் கொரியர் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓகே. எந்த ஏரியாவுக்குலாம் நீங்கள் உங்களால் கொரியர் பண்ண முடியும்? தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் ஓகேங்கண்ணா. எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த மாதிரி கலர்லாம் உங்ககிட்ட கிடைக்கும்? பியூர் ஒயிட் இருக்குங்க, மில்கி ஒயிட் இருக்குது, செங்கருப்பு இருக்குது, பூவத்தாடி இருக்குது, பியூர் டார்க் பிளாக்ல. ஓகே. டை பிளாக்ல உங்ககிட்ட டை பிளாக்ல கிடைக்கும். ஓகே.